ஹலோ நண்பர்களே, நம்ம இன்றைக்கி வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா சியோன் கார் சேல்ஸ் பண்ணுறவங்க. அவங்க வாங்கவும் செய்கிறாங்க, கார் சேல்ஸ் பண்ணவும் செய்கிறாங்க. கரெக்டாக லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாளையங்கோடை இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மகாராஜா நகர் போகிற ரோட்டில் இசக்கியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம ஜியோன் ட்ரூவெலி கார்ஸில் நம்மளுடைய கன்சல்ட்டிங்கில் நம்ம வந்து ரெனால்டு டிரைவர் தான் பார்க்குறோம். இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி. கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா 63,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. இது RXTன்னு சொல்லுவாங்க. இந்த வண்டியோட இன்டர்லுக் அவுட்லுக் பாருங்கள். வண்டியில் எந்த ஒரு டென்ட்டு கோடு எதுவுமே கிடையாது. வண்டி ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டிங்ஸில் தான் வண்டி இருக்குது. அந்த டயர் பண்ட் எல்லாம் பாருங்கள். வண்டி ஒரு தெளிவாக ஒரு 100% வண்டி தெளிவாகவே இருக்கும். வண்டி இன்னர் லுக் அவுட்லுக் பாருங்கள். வண்டியில் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு 7 சீட்ரு வெஹிக்கிள். வண்டியில் பவர் விண்டோ 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். சென்ட்ரல் லாக் ரிமோட் கீ வந்துடும். 2 ஏர் பேக் வந்துடும். ABS பிரேக் வந்துடும். அடிஷ்னலாக வண்டி கீழே சீட்டு கீழே வந்து எக்ஸ்ட்ரா லைட் போட்டிருக்காங்க. எல்லாமே வந்துடும். வண்டியில் ரிவர்ஸ் கேமரா வண்டியில் வந்துடும். வண்டி தெளிவான ஒரு வெஹிக்கிள் தான். ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு. பெஸ்ட்டாக ஆர்னு எல்லாமே போட்டிருக்காங்க. வண்டி ஒரு லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான். வந்து ஜியோன் கன்சல்ட்டிங் வந்து கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் நம்ம கொடுப்போம். கால் பண்ணி அதோட டீட்டெயில் எல்லாமே கேட்டுக்கிடுங்க. அடுத்து பார்க்குறது வந்து மாருதியில் ஸ்விஃப்ட் டிசைர் பார்க்குறோம். வண்டி லோக்கல் நம்பர் தான். இப்போ நம்பரும் ஃபேன்சி நம்பர் தான். நீங்கள் வண்டியில் வந்து இது ஒரு டியூபோர்டு வண்டி. வண்டி நல்லா தெளிவான ஒரு வண்டி தான். சிங்கிள் ஓனர் தான். வண்டி கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,10,000 கிலோமீட்டர். ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு. எஃப்சி இன்சூரன்ஸும் வண்டி கரண்டில் தான் இருக்குது. டயர் பேண்ட்லாம் ஒரு 50% மேலேயே இருக்கும். டியூபோர்டு வெஹிக்கிள்னு நம்ம சொன்னாலே நிறைய பேர் வந்து வண்டி எப்படி இருக்குன்னு தட்டணும் முத்தலுமாங்க. இது வண்டி 100% ஒரு தெளிவான வண்டி. ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. வண்டி ஓனர் அண்ட் டிரைவர் தான் ரன் பண்ணியிருக்காங்க வண்டியை. கஸ்டமர் வெஹிக்கிள் தான். டேரெக்டாக வந்து கஸ்டமர் நீங்கள் வேலை பேசும்போது கஸ்டமர் வர சொல்லி டேரெக்டாகவே நம்ம பேசலாம். நம்மளுக்கு கன்சர்ன் பேசிஸ் மட்டும்தான். வண்டி இன்னர் லுக் அவுட்லுக் பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள். இது ஒரு சிங்கிள் ஏர் பேக் வந்துடும். ஆடியோ சிஸ்டம் வந்து 5 இயரில் போட்டிருக்காங்க. 2 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். சென்ட்ரல் லாக் ரிமோட் கீ வந்துடும். வண்டியில் ஏசி எல்லாமே ஒரு குட் கண்டிஷனில் இருக்குது. வண்டியில் எந்த ஒரு டென்ட்டு கோடு எதுவுமே கிடையாது. வண்டி ஒரிஜினல் ஃபிட்டிங்ஸில் தான் இருக்குது. அதனால் ஜியோன் கார்மார்ட்டில் வந்து விசிட் பண்ணிக்கிடுங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது மாருதியில் ஈகோ பார்க்குறோம். இது ஒரு 7 சீட்ரு வெஹிக்கிள். வண்டியில் நம்பர்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பர் தான். வண்டியோட இன்னர் லுக் அவுட்லுக் பாருங்கள். வண்டி டயர் பண்டு எல்லாமே ஒரு 80% மேலேயும் இருக்கும். வண்டி ஒரு தெளிவான வண்டி. 7 சீட்ரு வெஹிக்கிள். இதோட ஓனர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா 2 ஓனரு. வண்டியோட ஓனர் 2 ஓனரு. இது கிலோமீட்டர் வந்து 58,000 கிலோமீட்டர். சர்வீஸ் ரெக்கார்டு. ஏசி வந்துடும். வண்டியில் ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க. மேலே டாப்பில் டிவி ஃபிட் பண்ணியிருக்காங்க. வண்டி தெளிவான ஒரு வண்டி. இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் தான் இருக்குது. நேரில் வந்து ஜியோனை கன்சல்ட்டிங் பண்ணிடுறோம். இப்போ நம்ம திரும்ப ரிட்டர்ன் பார்க்க போகிறதும் அதே இன்னொரு மாடல். ஆமாண்ணா, இது நம்ம அடுத்து பார்க்குறதும் ஈகோ தான். மாருதியில் ஈகோ தான் பார்க்குறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு LPG என்டாஸ்மெண்ட் வண்டி. மாடல்னு பார்த்தீங்கன்னா 2021 மாடலு. லேட்டஸ்ட் மாடலு. டயர் பேண்ட் ஒரு 50% இருக்கும். ஃப்ராக் டயரும் ஃப்ரண்ட் டயரும். ஸ்டெப்னி யூஸே பண்ணலை. வண்டி ஃபுட்ஃபோர்டு எல்லாமே அப்படியே ஒரிஜினாலிட்டியாகவே இருக்கும். வண்டி இதில் ஏசி மட்டும் வரும். ஏசி ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க. கம்பெனி செட் தான் போட்டிருக்காங்க. வண்டி ரீப்ளேஸ்மெண்ட்டு டச்சப் எதுவும் கிடையாது. வண்டி ஒரு 100% தெளிவான வண்டி. இது வெஹிக்கிள் வந்து 5 சீட்ரு வண்டி. LPG என்டாஸ்மெண்ட். சரி. பின்னாடி என்ன? ஆமாம். இன்சூரன்ஸும் லைவில் தான் இருக்குது. LPGனாலும் பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாமா அந்த மாதிரி? ஆமாம், பெட்ரோலும் யூஸ் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். அப்படிமா நமக்கு எங்கே லாங் போனாலும் யூசேஜ் ஆகும். ஆமாம். அது வண்டி ஃபேஸ் அதிகமாக இருக்கும். இது 5 சீட்டர் வண்டினால பின்னாடி லக்கேஜ் இதனால ஈஸியாக வச்சுக்கலாம். பின்னாடி இடமும் நல்லா இருக்கு. ஒரு நல்ல வண்டி. குடும்பத்தோட கோயில்களுக்கு போக எங்கே போனாலும் வண்டி நல்லா இருக்கும். லக்கேஜோடு சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக. ஓகே. அடுத்து நம்ம மறுபடியும் மாருதியில் தான் பார்க்குறோம். மாருதி எஸ்ப்ரெஸோ. இது ஒரு லோக்கல் நம்பரு. வண்டி நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் தான். 3010. ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது. இது ஒரு 5 சீட்ரு வண்டி. ஏசி, பவர் ஸ்டீரிங்கு, பவர் விண்டோ. இதில் 2 பவர் விண்டோ தான் வரும். ஒரு மிடில் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டான ஒரு வண்டி. நல்லா இருக்கும் வண்டி. நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்கும். உள்ளேயுமே ஃபேஸ் நல்ல ஒரு ஃபேஸ் இருக்கும் வண்டியில். சிஸ்டம் வந்து ஆடியோ சிஸ்டம் கமெண்டில் போட்டது தான் வரும். இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. ஃபுல்லாக பிளாக் நல்லா இருக்கா மாடலு? ஆமாம். இது அப்போ இது ஒரு கிரே கலர்னா? கிரே கலர். வண்டி ஏசி, பவர் ஸ்டீரிங்கு.
ரெண்டு பவர் விண்டோ வந்துடும், பேக் ரிவல் சென்சார் வந்துடும். ஓ வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா 22க்கு 23. ஓ சரி சரி சரி. அது சில பேர் 22க்கு 23, சில பேர் கொஞ்சம் யோசிப்பாங்க. 22 வந்து மேனுக்கு வச்சுறீங்க, 23 வந்து டெலிவரி. அதனால நம்ம 22க்கு 23 நம்ம சொல்லுவோம். சரி 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 சரி. இது ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள். மாருதி ஈக்கோ தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இதுவும் லோக்கல் நம்பர் தான். வண்டி மாடல்னு பார்த்தீங்கன்னா 2019 மாடலு, ஒரே ஓனர் தான். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 76,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. பேக்கில் வந்து பேபி சீட்டு போட்டிருக்காங்க. ஃப்ரண்டில் அப்படியே கம்பெனியில் போட்ட சீட்டு தான் இருக்கு. ஏசி வந்துடும். இதில் ஏசி ஆடியோ சிஸ்டம் வந்துடும். பியூர் பெட்ரோல். இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்கு. ஓகே தான். எக்ஸ்ட்ரா ஆர்னு போட்டிருக்காங்க. அதுதானே முக்கிய. இன்சூரன்ஸ் எல்லாம் தெளிவாக இருந்தாலே வேலை முடிஞ்சலாம். இது ரிக்ஸ் 2010 மாடலு, பெட்ரோல் வேரியண்ட் தான். ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனரில் இருக்கு. வண்டி இன்சூரன்ஸும் லைவில் தான் இருக்கு. வண்டி தெளிவாக இருக்கும். சின்ன சின்ன மைனர் 10 கோடு இருக்கும். ஆனால் வண்டி தெளிவான ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள். இது ஒரு தெளிவான வண்டி. டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க, ரிவர்ஸ் கேமரா போட்டிருக்காங்க. வண்டி பார்க்க நல்லா இருக்கு. ஆமாம், உள்ள இன்டீரியர் எல்லாமே பக்காவாக தெளிவாக இருக்கும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 76 ஓடி இருக்கு. மீட்ரு இடையில கம்ப்ளைண்ட் ஆகிட்டு புது மீட்ரு போட்டிருக்காங்க. கம்ப்ளைண்ட்டில் தான் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த வண்டி பார்க்க நல்லா இருக்கும், போகிறதுக்கும் நல்லா இருக்கும், ஸ்பீடும் நல்லா இருக்கும். அது வந்து பவர் விண்டோ வந்துடும் இதில். ஓ சரி சரி. சென்ட்ரல் லாக் ரிமோட் கீயோட இருக்கு. ஓ சரி சரி சரி. டயர் பேண்ட்லாம் ஒரு 50% மேலேயே இருக்கும். நம்ம அடுத்து மாருதியில் தான் நம்ம பார்க்குறோம். மாருதியில் ஸ்விஃப்ட்டு அனைவருக்கும் பிடிச்சது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச வண்டி, ஒரு ஃபேமிலி வண்டினே சொல்லலாம். வண்டி தெளிவான ஒரு வண்டி, நல்லா அழகா இருக்கு. ஒயிட்டு கண்டிப்பாக ப்ரோ, ஒயிட் கலரு. வண்டி வந்து LXi டைப்பு. இதில் ஏசி பவர் விண்டோ வரும், டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க, ரிவர்ஸ் கேமராவும் போட்டிருக்காங்க. இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது. ஓகே ஓகே. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 88,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி தான், ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு. தெளிவான ஒரு ஸ்விஃப்ட் பெட்ரோலில் வண்டி அழகா இருக்கு. வெளியும் நீட்டாக இருக்கு. கண்டிப்பாக ப்ரோ. டயர் பண்ணலாம் ஒரு 70% மேலே இருக்கு. 4 டயர். வண்டியில் ஒரு சின்ன டென்ட் கோடு கூட கிடையாது. வண்டி நல்லா மெயின்டைன் எடுத்து நம்ம ஓட்ட வேண்டியதான் போல. நம்ம ஓட்டலாம். ஓகே. 2வது ஓனரில் இருக்கு இப்போ ஆர்சிபுக்கு வந்து. ஆனால் 2வது ஓனர் சேல் பண்ணுறாங்க. ஆனால் வண்டி நீட்டாக இருக்கு. என்ன தெளிவாக இருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்கறோம்? அடுத்து நம்ம மாருதியில் தான் பார்க்குறோம். மாருதியில் வந்து ஸ்விஃப்ட்டு. இது ஒரு லேட்டஸ்ட் மாடலு, 2023 மாடலு. ஓனர் ஒரே ஓனர் தான். வண்டியில் 90,000 ஃபிட்டிங்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு. டயர் பேண்ட்லாம் அப்படியே இருக்கும் ப்ரோ. வண்டி 38 தான் ஓடி இருக்கு, 38,000 தான் ஓடி இருக்கு. உள்ள சீட் கவரு, டச் ஸ்க்ரீனு வந்து சோனியில் போட்டிருக்காங்க. வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். வண்டியோட டைப் வந்து VXi. ஆமாம். சீட் எல்லாமே நல்லா அழகா இருக்கு. ஆமாம் ப்ரோ, வண்டி தெளிவாக இருக்கும். வண்டியில் எந்த ஒரு டென்ட் கோடு எதுவுமே கிடையாது. வண்டி இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது. சென்ட்ரல் லாக் ரிமோட் கீ வந்துடும். பேக்கில் வந்து டபுள் ஆம்பு போட்டிருக்காங்க. 4 விண்டோலையும் சில்வாய்ஸ் வந்துடும். JBL சப்வூஃபர், JBL ஆம்பு 2 போட்டிருக்காங்க. நான் வீடியோவோட காமிக்கிறேன். ஸ்பீக்கருக்கு தனி ஆம்பு, ஊஃபருக்கு தனி ஆம்பு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஆடியோ சிஸ்டம் விரும்புகிறவங்க இல்லை. ஆடியோ சிஸ்டம் விரும்புகிறவங்க அப்படியே எடுத்துகிட்டு போய் ரன் பண்ணுறாங்க. ரிவர்ஸ் கேமரா வந்துடும். நல்ல குவாலிட்டியான ஒரு கேமரா போட்டிருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா, பேக் பம்பர் இருக்குது. வண்டி பார்க்க தெளிவாக இருக்குன்னு. தெளிவாக இருக்குது. வண்டியில் ஒரு டென்ட் கூட எதுவுமே கிடையாது. தெளிவான ஒரு வண்டி ஸ்விஃப்ட்டில், VXiல. பிரதர், இப்போ நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்? அடுத்து நம்ம மாருதியில் ஆல்டோ 800 தான் பார்க்குறோம். லோக்கல் நம்பர் தான். வண்டியில் 4 கிளாம்பு லைட்டு எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, ஹார்ன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, சீட் கவர் அடிச்சிருக்காங்க. அப்புறம் உள்ள நூடுல்ஸ் மேட்டு போட்டிருக்காங்க. இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது. சிங்கிள் ஓனர் தான். 39,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி இன்சூரன்ஸ் லைவ் தான். டபுள் ஏர் பேக் வந்துடும். இது பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துடும். ஓ, சீட் கவர்னும் ஜம்முன்னு போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க வண்டி. ஆமாம் ப்ரோ, வண்டி தெளிவாக இருக்கும் ப்ரோ. ஆடியோ சிஸ்டம் நல்லா இருக்கும் போல. ஏன்னா ஆடியோ சிஸ்டம் கம்பெனி சிஸ்டம் தான். ஸ்பீக்கரு எக்ஸ்ட்ரா பின்னாடி பெருசு போட்டிருக்காங்க. ஓ, அது நல்ல பேஸ் எல்லாமே நல்லா இருக்கும். வண்டி பார்க்கவும் நல்லா இருக்கலாம், நீட்டாக இருக்கேன்னு. கண்டிப்பாக ப்ரோ. டயர் பேண்ட்லாம் ஒரு டயர் பேண்ட்லாம் உங்களுக்கு கரெக்டாக அந்த கிலோமீட்டருக்கு அதுக்கும் கரெக்டாக ஓடி நிற்கும். ஆமாம், இந்த ஸ்பீக்கர் எல்லாம் ஜம்முன்னு போட்டு இருக்கேன்னு. ஆமாம் ப்ரோ, ஸ்டெப்னி இறக்கவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஒரு புது காரு எடுக்கிறவங்க இது
விரும்பலாம். எடுத்துட்டு அப்படியே எடுத்துக்கலாம். போயிட்டே இருக்க வேண்டியதானு. நல்ல வண்டி ஷோரூம் கண்டிஷன் தான். ஓ சூப்பர். இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி ஃபோர்டு ஃபியஸ்டா டீசல் வேரியன்ட். அப்போ இந்த வண்டியை விரும்பாத ஆளே இருக்காது. ஏன்னா லோக்கல் நம்பர் தான். நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் தான். 70 வச்சு எல்லாமே கரண்டில் தான் இருக்குது. இது மாடல்னு பார்த்தீங்கன்னா 2014 மாடலு. 2014 மாடலு, ஒரே ஓனர் தான். வண்டி தெளிவாக இருக்கும். எந்த ஒரு டென்ட் கோடி எதுவுமே கிடையாது. டயர் பேண்ட் வந்து பேக்கில் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். ரெண்டு டயரும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. அதனால் புது வண்டி மாதிரி கிளாசிக்னா. ஆமாம், டைட்டானியம் கிளாசிக். நல்லா இருக்கணும் வண்டி. நல்லா இருக்கும். அலாவீடு எல்லாமே வந்துடும். டபுள் ஏர் பேக்கு, ஏசி, பவர் ஸ்டீரிங், ஆடியோ சிஸ்டம், கம்பெனி சிஸ்டம் தான். ஓகே ஓகே ஓகே. வண்டி தெளிவாக இருக்கும். தெளிவான ஒரு வண்டி தான். நல்லா ஃபேமிலிக்கு நல்லா இருக்கும். ஃபேமிலிக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் லோ பட்ஜெட் தான். ஓ சரி சரி சரி. இது நம்ம ஜியோன் வந்து கன்சல்டிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுக்கணும். நம்மளால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும். நம்ம ஜியோனுடைய நம்பர் அந்த டீட்டெயிலில் போட்டிருப்போம். நீங்கள் தேவைப்படுறவங்க இதை பற்றி கால் பண்ணுங்கள். நம்ம இப்போ அடுத்தது மினி அழகான காரு. அடுத்து நம்ம பார்க்குறது டாட்டா நேனோலாம் பார்க்குறோம். லோக்கல் நம்பர் தான். மாடல்னு பார்த்தீங்கன்னா 2012 மாடலு. வண்டி ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸ்டீரிங் வந்து நார்மல் ஸ்டீரிங் தான். ஓகே. ஆமாம் ப்ரோ. சிம்பிளாக இந்த ட்ரைவிங் பழகிறவங்க ட்ரைவிங் பழகிறதுக்கு வண்டி நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்ண்ணே. ஆமாம் ப்ரோ. வண்டி தெளிவாக தான் இருக்குது. பாடி எல்லாமே பக்காவாக இருக்கும். ஹெச்சு லைவில் தான் இருக்குது. 2012 மாடலுங்கள் ஒரு 5 வருஷம் இருக்குது. ஓ. இப்போ அடுத்தது சாண்ட்ரோ. அடுத்து நம்ம சாண்ட்ரோ லோக்கல் நம்பர் தான். 2 ஓனரு. இது ஒரு எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டான வண்டி. 2 ஓனரு. இன்சூரன்ஸ் இல்லை. வண்டி ஹெச்சு எல்லாமே கரண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. சென்ட்ரல் அக்ரிமெண்ட் கீழோட இருக்கு. ஏசி, பவர் ஸ்டீரிங் வந்துடும். உண்டை 4 உண்டை நார்மல் உண்டை தான் வரும் இதில். ஓ சரி 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 சரி. எல்பிஜியும் போட்டுக்கலாம் அதில். ஓ செட்டப்புக்கும் இருக்கு என்ன? ஆமாம், வண்டி கேரியரோட இருக்குது, ஃபிட்டிங்ஸோட இருக்குது. சூப்பர். இதுவும் நம்ம மாருதியில் வந்து இப்போ வேகனார் தான் பார்த்துட்டு இருக்கோம். வேகனார் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஆமாம், வண்டி நல்லா இருக்கும். கண்டிப்பாக லோ பட்ஜெட் தான். 2010 மாடலு, ஒரே ஓனர் தான். ஓகே ஓகே. ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் சென்னையில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. கஸ்டமருக்கு லோக்கலாக தான் இருக்காங்க. நேரடியாக கஸ்டமர்கிட்டே பேசிக்கலாம். ஓகே. இதுவுமே லோ பட்ஜெட் தான். வண்டி சீட் கவரு, ஏசி, 2 விண்டோ மட்டும் பவர் விண்டோ வரும். இது எல்எக்ஸ்ஐ டைப். பேக்கில் 2 ஸ்பீக்கர் சோனி போட்டிருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர் வேறு அட்டாச்சு இருக்குங்க. ஆமாம், அப்புறம் ஆடியோ சிஸ்டமும் வண்டியில் நல்லாயிருக்கும். இப்போ பயனியர் செட்டில் ஸ்பீக்கர் மட்டும் பயனியர் போட்டிருக்காங்க. சரி சரி சரி. எல்எக்ஸ்ஐனா வேகனார். வேகனார். டாட்டாவுடைய இது நம்ம பார்க்குறோம். டாட்டா இண்டிகோ பார்க்குறோம். லோக்கல் நம்பர் தான். வண்டி தெளிவாக இருக்கும். ஒரே ஓனர் தான். பக்கா ஓன் போர்டு. சில பேர் இண்டிகானே டீ போர்டு சிலிண்டர் இருக்கும்னு யோசிப்பாங்க. சரி சரி. அப்படிலாம் கிடையாது. பக்கா ஓன் போர்டு தான். வண்டி ஃப்ரண்ட் 2 டயர் 4 டயர் போட்டிருக்காங்க. பேக் 2 ஆவரேஜாக தான் இருக்கும். வண்டி இது V2 டைப்பு. V2ன்னு. ஆமாம். உண்டை 4 உண்டை நார்மல் உண்டை தான் வரும். பவர் ஸ்டீரிங், ஏசி வரும். ஆடியோ சிஸ்டமும் வண்டியில் இருக்குது. ஏசி நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது. ஆர்னு எக்ஸ்ட்ரான்னு போட்டிருக்காங்க. அதுவும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ என்னது அசோக் லேண்ட் வண்டி மாதிரி இருக்கு. ஆமாம் ப்ரோ. இது ஒரு அசோக் லேண்டில் டோஸ்ட்னு சொல்லுவாங்க. இது ஒரு 4 போல்ட் வண்டி. டிப்பிங் அட்டாச் பண்ணியிருக்காங்க. என்டாஸ்மெண்ட் ஆகலை. வண்டி கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 23,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். டயர் பண்ட் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டியில். வண்டி செட்டு, ஆடியோ சிஸ்டம் கஸ்டமர் போட்டது அப்படியே இருக்குது. வண்டி பாடி கட்டி ஓட்டவே இல்லை. டிப்பிங் போட்டு அவங்க ரன் பண்ணவே இல்லை வண்டி. கார் மட்டும் இல்லாமல் ட்ரக்கு எதுவுமே வச்சுருக்கீங்கன்னு. ஆமாம் ப்ரோ. நம்ம டீ போர்டு, ஓன் போர்டு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குறதும் அசோக் லேண்ட் தான் பார்க்குறோம். லோக்கல் நம்பர் தான். கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 26,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஒரே ஓனர் தான். இது ஓப்பன் பாடி வண்டி. இது ஓப்பன் பாடினா வண்டி வெர்ஷன் இது வேறையோ? அது ஆமாம், அது 2020 மாடல். அந்த டிப்பிங் வண்டி இருந்து நம்ம பார்த்தது 20 மாடலு. இது 21 மாடலு. ஒரே ஓனர். ஓ சரி சரி சரி. 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ். வண்டி கரண்ட் இப்போ தான் எஃப்சி எடுத்து கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸும் இப்போ தான் கரண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. ஆமாம் ப்ரோ. வண்டி டயர் பாயிண்ட்னா? டயர் பண்ணலாம் அப்படியே தான் ப்ரோ இருக்கும். வண்டியோட அந்த டயர் தான். இது மஹேந்திரா பூமி மித்ரான்னு சொல்லுவாங்க. இது ஒரு 42 HP கேட்டகரியில் வந்துடும்.
ஓகே ஓகே. ஆமாம். அப்புறம் வண்டி 2023 மாடலு. வண்டியோட ஹவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 350 ஹவர்ஸ் தான் ஓடி இருக்கு. ரொம்ப குறைய ஹவர்ஸ் தான் ஓடி இருக்கு. வண்டி டெய்லரோட தான் கொடுக்கணும்னு கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. டயர் பேன்லாம் புது டயர் தான், 6 டயருமே அப்படியே வண்டி வந்த மாதிரி தான் இருக்கு. விவசாயத்துக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எதுனாலும் வண்டி பெஸ்ட்டாக இருக்கும். ஆமாம். அது மஹேந்திரா பற்றி சொல்லவே வேண்டாம். இது ஒரு இந்த மண் வேற எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக மிஷின் எல்லாமே இருக்கு. அது சப்போர்ட்டு. ஆமாம். ஏன்னா திடீர்னு அந்த மண் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு இது யூஸ் ஆகலாம். கண்டிப்பாக போகிறோம். வண்டி தொழில் விடாத வண்டி. வண்டி ஓன் யூஸ் பண்ணிட்டு தான் ஓடி இருக்கு வண்டி. ஓகே. வண்டி லோக்கல் நம்பர் தான், தெளிவாக இருக்கும். இதான் நம்ம கன்சல்டிங் ஆஃபீஸு. நம்ம கன்சல்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பாளையங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் ரோடு ஆப்போசிட்டில் தான், 30 லட்சம் உங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம ஜியோன் ட்ரூவேலி கார் மார்ட் இருக்குது. நம்ம கார் மார்ட்டு நம்மக்கிட்ட எல்லா கஸ்டமருமே வண்டி வந்து நேரில் வந்து பாருங்கள். என்னோடய ஒப்பீனியன் என்னென்னு கேட்டிங்கன்னா, வண்டி நீங்கள் வந்து நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கு யார் இருந்தாலும் வண்டியை வந்து நீங்கள் தெளிவாக ஓட்டி பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்ககிட்ட ரேட்டு வண்டியோட ப்ளஸ்ஸு மைனஸு நிறைய இருக்கும். மோட்டார் பொறுத்தவரை நம்ம எதுவுமே நம்ம கேரண்டியாக உறுதியாக சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் எதுனாலும் வண்டி ஒரு நல்ல ஒரு மெக்கானிக் வச்சு செக் பண்ணிவிடுங்க. மாடல்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய லேட்டஸ்ட் மாடல் தான் இப்போ நம்மளோட கலெக்ஷனில் இப்போ இருக்குது. நம்மகிட்ட இருக்க வண்டி எல்லாமே ஸ்டோர் ரூம் கண்டிஷன் தான். நீங்கள் நம்ம கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நம்ம வீடியோவில் நம்ம கொடுக்குறோம். நீங்கள் அந்த நம்ம வீடியோ பார்த்துட்டு வர்ற கஸ்டமருக்கு நம்மளால் பெஸ்ட்டாக எவ்வளோ பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ நம்ம பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மகிட்ட லோன் ஆப்ஷனும் உண்டு. அவங்களோட ஆதார் பேன் கார்டு மட்டும் நம்மளுக்கு போதும். அதை வச்சு நம்ம சிவில் செக் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிளான ஆகுதுன்னு பார்த்துட்டு அது போக நம்ம ஃபினான்ஸ் நம்ம மூவ் பண்ணுவோம். தேங்க்யூ. உங்களுக்கு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கார் வாங்கி கொடுக்காங்க, அதுக்கு இஎம்ஐ சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்காங்க, லோன் சப்போர்ட்டும் உங்களுக்கு பண்ணி கொடுக்காங்க. நீங்கள் வந்து பாருங்கள், ஆளுங்களை கூப்பிட்டு வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட வாங்கிக்கலாமா. நீங்கள் நேரடியாக கால் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இன்னும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.